இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத பாருந்திரா, நான் இவங்க மேல எந்த தப்பு சொல்லல. இவங்க எதுவுமே பண்ணலதான், அது எனக்கு தெரியும். ஆனா இவங்க இங்க இருக்கிறதுனால தானே நம்ம வீட்டுல இந்த பிரச்சனையே வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இவங்கள போக சொல்றேன். ரித்திகா பண்ணது தப்பாவே இருந்தாலும் அவ ஏன் மருமக, எனக்கு ஏன் குடும்பம் தான் முக்கியம். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கே நல்லா புரியும். போயிடுங்க சிவா, ப்ளீஸ் போயிடு. சூப்பர், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அது எப்படிங்க? வீட்டுல என்ன நடந்துச்சு, எப்படி பிரச்சனை வந்துச்சு, யாரால பிரச்சனை அதிகமாச்சுன்னு எல்லாமே தெரிஞ்சும் எங்களை வீட்டை விட்டு போக சொல்றதுலயே குறியா இருக்கீங்க. இது எந்த ஒரு நியாயம்? சிவா வேண்டாம். சும்மா ராயலி, இப்பவே இவருக்கு பயம் வந்துருச்சு. இவர் நமக்கு கொடுத்த டைம் முடியறதுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம உண்மையை ப்ரூவ் பண்ணிட்டா நம்ம மாட்டி போன இவர் பயப்படுறாரு. இப்பவே இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல பாரு. அதனாலதான் இப்படி சொல்றாரு. யாருக்குடா பயம்? நான் உங்களை வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு காரணம் ஏன் குடும்பம் நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தான். வேற யாருக்கும் எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. கா, நீங்க தானே எங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுத்து உண்மையை ப்ரூவ் பண்ண சொன்னீங்க. உங்களை நம்பி தானே நாங்க இங்க இருக்கோம். இப்ப இவரு டைம் முடியறதுக்குள்ள எங்களை வீட்டை விட்டு போன்னு சொன்னா என்னக்கா அர்த்தம்? சரி, நீங்க இந்த வீட்டை விட்டு போகணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்ணி தொலைக்கிறேன். நாங்க எதுக்காக இந்த வீட்டுல இருக்கோமோ அதை செய்யுங்க. இப்பவே வந்து எல்லாரும் முன்னாடியும் நான் தான் உங்க மூத்த பையன்னு சொல்லுங்க. அப்படி மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நாங்க அடுத்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம். என்ன வந்து சொல்றீங்களா? பாரு, என்னால அப்படி இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப எங்களாலையும் இந்த வீட்டோட போக முடியாதுப்பா. வேண்டாம் சிவா, தேவையில்லாம என்னோட பகையை சம்பாதிச்சுக்காத. அது உனக்கு நல்லதில்ல, சொல்லிட்டேன். என்ன மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இந்த சிவா கிடையாது. உங்களால நீங்க முடிஞ்சதை பாத்துக்கோங்க. ஏய், என்னடா விட்டா பேசிக்கிட்ட போற? ஓனா போகுதுன்னு போதும், நிறுத்துறீங்களா? சித்தப்பா, இவங்க இப்போ இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க. இந்திரா, நான் சொல்றது உனக்கு புரியலையா? சித்தப்பா, எனக்கு புரியுது. ஆனா நான் இவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். வாக்கு? இந்த இந்திராணி என்னைக்குமே வாக்கு மீற மாட்டா. இந்த 4 நாளைக்குள்ள உங்களால உண்மையை ப்ரூவ் பண்ண முடியலனா நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே இந்த வீட்டை விட்டு போயிடணும். ராணி, தயவு செஞ்சு. சித்தப்பா, எல்லார்கிட்டயும் நான் பேசிக்கிறேன். என்ன, நான் சொன்னது உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தான் அண்ணி. நானும் அன்னைக்கு சொன்னதான் இப்பவும் சொல்றேன். இந்த 4 நாளுக்குள்ள நாங்க கண்டிப்பா உண்மையை ப்ரூவ் பண்ணுவோம். அப்படி இல்லனா நாங்களே இந்த வீட்டை விட்டு போயிடுவோம்.